கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் மகா பெரிவா பற்றி நாம் பல சிந்தனைகளை சிந்தித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு முறை காஞ்சிபுரத்திற்கு வந்து மடத்திற்கு வந்து சாண்டோ சின்னப்ப தேவர் காஞ்சி மடத்திற்கு வருகிறார். வந்து மகா பெரிவாளை தரிசித்துவிட்டு சாண்டோ சின்னப்ப தேவருக்கு ஒரு பெரிய மகா பெரிவா மீது அதீத பக்தி உண்டு. அப்படி பெரிவாளை அடிக்கடி வந்து தரிசிக்கிற வழக்கம் உண்டு. ஒரு முறை என்ன ஆயிட்டுன்னு சொன்னால், கவியரசர் கண்ணதாசனும் சாண்டோ சின்னப்பா தேவரும் ஒரு முறை காரிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த கார் விபத்துக்குள்ளாகிறது. சாண்டோ சின்னப்பா தேவருக்கு ஒன்றும் அடி இல்லை. ஆனால் கண்ணதாசனுக்கு பலத்த அடிபட்டு நினைவு கூட இழந்து ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்படுகிறார். சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார். சாண்டோ சின்னப்பா தேவர் இது மாதிரி கண்ணதாசன் இப்படி ஆகிவிட்டதே, காலத்தை வென்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கவிஞன் ஆயிற்றே, ஒரு பெரிய கவிஞனுக்கு இது மாதிரி நிலை ஆயிற்றே நினைத்து கொண்டு சாண்டோ சின்னப்பா தேவர் நேரடியாக காஞ்சிபுரம் வந்து மகா பெரிவாளை தரிசித்து அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்காக காஞ்சிபுரம் வருகிறார். ஒரு விதத்திலே அவருக்கு பெரிய பயம். ஏனென்றால் கண்ணதாசன் அப்பொழுது நாத்திக செயலை செய்கிற, கடவுள் இல்லை என்று கடவுள் மறுப்பு சொல்கிற இயக்கத்திலே இருக்கிறார். கடவுள் இல்லை என்று சொல்கிறவர் அதற்கு முந்தைய வாரம்தான் காஞ்சிபுரத்திலே வந்து மகா பெரியவரை மடத்திற்கு முன்பாக நடைபெற்ற விழாவிலே கடுமையாக பேசி, பெரியவரை நம்பாதீர்கள், பெரியவர் அப்படி இப்படி என்றால் அவருக்கு எதிராக பிரச்சாரத்தை செய்து கண்ணதாசன் கடந்த வாரம்தான் முடித்துவிட்டு போயிருக்கிறார். அதற்குள் இந்த விபத்து வேறு ஆகிவிட்டது. அப்படிப்பட்டவரை பற்றி நாம் பெரிவாளத்திலே சொன்னால் ஒருவேளை கண்ணதாசன் கோவித்துக் கொள்வாரோ, கண்ணதாசன் இதை எப்படி எடுத்துக்கொள்வாரோ, இருந்தாலும் பரவாயில்லை, கண்ணதாசன் பூரண குணமடைய வேண்டும் என்கிற ஒரே சிந்தனையோடு மடத்திற்கு வந்து பெரிவாளத்திலே சொல்லி, பெரியவா இது மாதிரி கண்ணதாசன் மிகப்பெரிய கவிஞன், அவனுக்கு இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரியிலே சென்னையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சொன்ன உடனே பெரியவா என்ன செய்தார், கொஞ்சம் விபூதி எடுத்து அவர் கையிலே கொடுத்து மடித்து கொடுத்து, இதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் இருக்கிற கண்ணதாசன் வாயிலே கொஞ்சம் விபூதியும் அவன் படுத்திருக்கிற தலையணை அடியிலேயும் வைத்துவிடு, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கிறார். உடனே கண்ணதாசனுக்கு அதே மாதிரி ஆஸ்பத்திரியிலே போய் செய்கிறார். 1-2 நாள் கூட ஆகவில்லை, கண்ணதாசன் தன் கண் முழித்து பார்த்து விடுகிறார். முழித்த உடனே முகத்திலெல்லாம் அடிபட்டு இருக்கிறது. ஒரு அடுத்த நாளே முழித்து விடுகிறார். உடனே கண்ணதாசன் அடிபட்ட முகத்தை பார்க்க வேண்டும், கண்ணாடியை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். உடனே கண்ணாடி கொண்டு நீட்டி உடனே கண்ணதாசன் நெற்றியிலே விபூதி அப்படியே நிறைய இருக்கிறது. என்ன இந்த விபூதி என்று பக்கத்தில் இருந்த சாண்டோ சின்னப்பா தேவரிடத்தில் கேட்கிறார். இது மாதிரி காஞ்சிபுரம் சென்றேன், பெரியவா உன் வாயிலையும் வைத்துவிட்டு நெற்றியிலே விபூதியை பூசிவிடு, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார். அந்த விபூதி தான் இதுன்னு சொன்ன உடனே கண்ணதாசன் அன்றைக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்பட வேண்டும். உடனடியாக டிஸ்சார்ஜ் செய்கிற அன்றைக்கு கண்ணதாசன் சொன்னார், நான் டிஸ்சார்ஜ் ஆன உடனே நான் வீட்டிற்கு போக விரும்பவில்லை, நேரே என்னை காஞ்சிபுரத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி மகா பெரிவாளத்தில் நேரடியாக வந்து என்னை காத்த ரட்சகரே என்று சொல்லி, பெரிவாளத்திலே நான் உங்களை அப்படி திட்டி பேசினேன், கடவுள் இல்லை என்று சொன்னேன், என்னை ரட்சித்த ஒரு பெரிய மகான் என்று சொல்லி பெரியவா காலடியிலே துவக்கண்டு கவியரசர் கண்ணதாசன் கீழே விழுந்தாராம். அப்ப சொன்னாராம், பெரியவா உங்க தாத்தா இந்த திருப்பணி செய்தார், உங்களுடைய கொள்ளுத்தாத்தா இந்த கோவில் திருப்பணி எல்லாம் கும்பாபிஷேகம் எல்லாம் செய்தார், அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலே வந்தவன் நீ என்று சொல்லி அவருக்கு சொன்ன உடனே, நீ என்ன செய், அர்த்தமுள்ள இந்து மதம், இந்து மதத்தை சிலாகித்து நிறைய எழுது என்று சொன்னாராம். அன்றைக்கு அவர் சொன்னதனுடைய விளைவுதான் பிற்பாடு அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற புத்தகத்தையே கவியரசர் கண்ணதாசன்
எழுதியதாக வரலாறு உண்டு. அன்றைக்கு பெரிவாளை நேரடியாக பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகின்ற தீர்த்த பெருக்கே என்று கண்ணதாசன் மகா பெரிவாளை பற்றி அன்னைக்கு மனமுருகி பாடினதாக தகவல் உண்டு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமக்கோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.